நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். चपल चरण हरियाए ओहो चपल चरण हरियाए 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 मेरे प्राण भुलावन आए प्राण भुलावन आए मेरे नयन लुभावन आए मेरे नयन लुभावन आए डुमुक डुमुक बग गुमुक गुमुक बग मुक डुमुक बग डुमुक 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 बग गुमुक गुमुक बग चपल चरण हरि आए चपल चरण हरि आए चपल चरण हरि आए चपल चरण हरि आए मेरे प्राण भुलावन आए मेरे नयन लुभावन आए मेरे प्राण भुलावन आए मेरे नयन लुभावन आए निमिक निमिक जिम निमिक जिमिक जिम निमिक निमिक जिम झिमिक झिमिक झिम निमिक निमिक जिम निमिक जिमिक जिम निमिक झिमिक झिम झिमिक झिमिक झिम नर्तन पद व्रज आए ओहो नर्तन पद व्रज आए नर्तन पद व्रज आए ओहो नर्तन पद व्रज आए मेरे प्राण भुलावन आए प्राण भुलावन आए मेरे नयन लुभावन आए नयन लुभावन आए अरुण करुण समचिन्न भिन्न दम अरुण करुण समचिन्त अरुण करुण समचिन्न भिन्न दम अरुण करुण सम करण बाल रवि आए ओहो करण बाल रवि आए करण बाल रवि आए ओहो करण बाल रवि आए मेरे प्राण भुलावन आए प्राण भुलावन आए मेरे नयन लुभावन आए लुभावन आए अमल कमल कर मुरली मधुरधर अमल कमल कर मुरली मधुर अमल कमल कर मुरली मधुर कर अमल कमल धर मुरली मधुर धर बंसी बजावन आए ओहो बंसी बजावन आए बंसी बजावन आए हो बंसी बजावन आए प्राण भुलावन आए ओहो नयन लुभावन
அடுத்ததா ரம்பன் கரம்பன், இவர்கள் 2 பேரும் பிரதர்ஸ் தான். இவர்களும் அசுரர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரொம்ப ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறார்கள். இதுல கரம்பன் என்பவன் அடிபட்டு மாண்டு போகிறான், இறந்து விடுகிறான். சகோதரன் செத்து போன உடனே ரம்பனுக்கு தானும் இறக்க வேண்டும் என்று நினைத்து அவனுடைய பாசத்தினால் தீயிலே குதிக்கப் போகிறான். அப்ப தீ என்ன செய்கிறது என்று சொன்னால், அவனை அப்படியே அள்ளி கொண்டு வந்து வெளியிலே போடுகிறது. வெளியிலே போட்டு, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், நீ வெளியிலே போய் அந்த வாழ்க்கையை அனுபவித்து வா என்று சொல்லி அனுப்புகிறது. வெளியே வந்த இவன் அங்கே ஒரு மரத்தின் கீழே நின்று கொண்டிருக்கிறது ஒரு பெண் எருமை. அந்த எருமையை பார்த்து மோகித்து எருமையிடம் போகிறான். அந்த எருமைக்கும் இவனுக்கும், அவர்கள் இருவரும் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த எருமையை இவன் மணப்பதற்காக ஒரு காளை வடிவிலே போகிறான். யாரு? ரம்பன். ரம்பன் காளை வடிவிலே போகிறான், பெண் எருமையை மணக்கிறான். இவர்கள் இருவருக்கும் ஒரு இல்லற திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது, வாழ்கிறார்கள். ஆனால் இந்த பெண் எருமையை ஏற்கனவே ஒரு காளை மோகித்து, அதனால் அது ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இவன் யாரு? ரம்பன் காளை வடிவத்தில் போய் அந்த பெண் எருமையை கூடியவுடன் இந்த எருமைக்கு, இந்த காளைக்கு கோபம் வந்துடுது. இந்த காளை என்ன செய்கிறது? உடனே போய் அந்த ரம்பனை குத்தி கிழித்து அவனை இறக்க செய்து விடுகிறது. இவன் இறந்தவுடன் அவனுக்கு ஈமக்கிரியைகள் செய்வதற்காக அக்னியை மூட்டுகிறார்கள். அந்த அக்னியை மூட்டுகின்ற பொழுது அதிலே இந்த பெண் எருமை குதித்து விடுகிறது. அந்த நேரம் பார்த்து அதனுடைய உடம்பிலிருந்து ஒரு கருப்பிண்டம் வெளியே வந்து விழுகிறது. அதுதான் மகிஷன். தான் தோன்றிய உடனே மகிஷாசுரன் என்ன பண்றான்? வழக்கம் போல பிரம்மா கிட்ட போய் நின்று வரத்தை வாங்கிடுறான். என்ன வரும்? ரொம்ப ரொம்ப கொடுமையான வரும். அவனுக்கு என்ன திமிரு பாருங்க. நான், அதாவது ஒரு பெண்ணுக்கு சக்தியே கிடையாதான், எதால வேணா அழியலாம், ஆனால் ஒரு பெண்ணால் தான் அழியக்கூடாது அப்படின்னு வரம் வாங்குறான். அப்ப அவனுக்கு ஆரம்பமே அங்கதான் அழிவு. அழிவின் ஆரம்பமே அங்க பெண் தான். வரத்தை வாங்கி வைத்து கொண்டு வந்து உட்கார்ந்து அந்த இந்திரலோகம் என்ன ஆகிறது? அசுரர் லோகமா மாறிவிடுகிறது. தேவாதி தேவர்கள் எல்லாம் வழக்கம் போல் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் போய் அங்கே பிரம்மாவிடமும் சிவனிடமும் முறையிடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் சொன்ன உடனே சிவன் சொல்லுகிறான், பிரம்மாவிடம் போய் அவன் முறையிட்டவுடன், இவன் வரத்தை வாங்கியது பிரம்மா கிட்ட தான். பிரம்மா கிட்ட போய் முறையிட்ட உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம், பிரம்மா சொல்லுகிறார், நான் சிவனிடம் போய் கேட்கிறேன். சிவன் கிட்ட போய் கேட்கிறார். சிவன் சொல்றாரு, யாரு? பிரம்மா யாருடைய புதல்வர் தெரியுமா? சர்வமும் சக்திமயம். இந்த உலகத்தை படைப்பவன் பிரம்மா. ஆனால் அந்த பிரம்மாவையே படைத்தவள் நாராயணி என்ற பெண். நாராயணி என்ற பெண் திருமாலின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை உருவாக்குகிறாள் என்பதனால் தான் அந்த தொப்புள் கொடி உறவு அப்படி வந்ததுதான். பிரம்மா என்ற ஒருவனை நாபி கமலத்திலிருந்து உருவாக்குகிறாள். அப்ப உலகையே படைத்து காக்கக்கூடிய அந்த பரமன் பிரம்மன் சிவபெருமானிடத்திலே வேண்டுகிறான். சிவபெருமான் உடனே என்ன தெரியுமா சொல்றான்? நீ ஏற்கனவே உங்க அப்பா பேச்ச கேட்கல. யாரு? பிரம்மாவுக்கு அப்பா யாரு? பிரம்மா விஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து வெளியே வந்தவர். அப்ப விஷ்ணு தான் பிரம்மாவுக்கு தகப்பனார். உன் தகப்பனாரிடம் போய் கேள், உன் தகப்பனார் என்ன சொல்லுகிறாரோ அதை பார் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். எல்லோரும் போய் முறையிடுகிறார்கள். உடனே விஷ்ணு சொல்றார், பழையபடி இவனை தனியாக அழிப்பது என்பது நம்மால் முடியாது. ஒரு பெண்ணால் அழிவு வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டிருக்கிறான். அந்த பெண்ணால் தான் அவனுக்கு அழிவு வர வேண்டும். அப்ப அந்த பெண்ணை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று யோசித்து எல்லோரும் தியாகம் செய்கிறார்கள், எல்லோரும் யாகம் செய்கிறார்கள். ஹோமகுண்டங்கள் எல்லாம் அங்கே ஏற்றப்படுகின்றன. யாகத்தின் முடிவிலே ஒரு பெரிய பேரொளி. அந்த பேரொளி என்ன என்று பார்த்தால், இலக்குமி என்னும் மகாலட்சுமி தாயார் அப்படியே இந்த தீப ஒளியிலிருந்து எழுந்து மேலே வருகிறாள். அந்த தாயார் தான் இந்த மகிஷனை வதம் செய்கிறாள். எப்படி என்று கேட்டால், மகிஷன் தன்னுடைய ஆணவத்தினால், தன்னுடைய திமிரினால் அந்த தாயையே அவன் ஒரு காமுக கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுதுதான் மகிஷாசுரமர்தினி அவனை பிளந்து அவனை ஆட்கொள்கிறாள். இது 2வது. 3வது சரஸ்வதி என்னும் ஞான இலக்கு. இங்க சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்கள் சகோதரர்கள் வதம் செய்யப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் கேட்டதும் அதுதான், அவர்களுடைய திமிரும் அதுதான். அவர்களுடைய சேனாதி அத்தனை படைகளும் அழித்து ஒழித்த பின் இங்கே இவர்கள் இருவரையும் சரஸ்வதி என்ற ஒரு பேர் ஒளி, ஒரு ஞான சத்தியம் அவர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றுகிறாள். இப்படி சர்வமும் சக்திமயம் என்று சொன்னால் பராசக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்கள் மூவர் மட்டுமல்ல,
நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேரை பார்க்கிறோம். 9 ராத்திரிகள் நாம் நவராத்திரி என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நவராத்திரியின் போது நாம் என்ன கேட்கிறோம்? வீட்டில் பெண்களுக்கு தெரியும், 16 செல்வம் வேண்டும் என்று கேட்போம். அடுத்ததா ஒண்ணு, இந்த நாபி கமலத்திலிருந்து, திருமாலின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை கொடுத்தவள் நாராயணி. அதனால்தான் நாராயணி தான் படைக்கும் கடவுளையே படைத்தவள் என்று சொல்லுகிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். குபேரன் என்பவரை உங்களுக்கு தெரியும். நம்ம வண்டலூர் கிட்ட ஒரு ஆலயம் இருக்கு, லக்ஷ்மி குபேரர் ஆலயம். இந்த குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்தவளே லக்ஷ்மி தான். என்ன செல்வத்தை கொடுத்தவள்? சங்கநிதி பதுமநிதி என்ற 2 மனைவிமார்களை கொடுத்து வராகநிதி என்ற செல்வத்தையும் கொடுக்கிறாள். அவள்தான் ஜெகன் மாதா. ஏன் ஜெகன் மாதா? உலகை படைக்கக்கூடிய பிரம்மாவையே இவள் படைத்ததனால் ஜெகன் மாதா, தாய்க்கு தாயானவள், ஜெகத் ரட்சிணி. 3 வயசு குழந்தை திருஞான சம்பந்தர் குளத்தங்கரையில நின்று அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு பரிந்து வந்து ஞானப்பால் ஊட்டினாள் பார்வதி. அதனால்தான் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி என்று தேவார பாடலை இசைத்தது. சத்தியவான் சாவித்திரியை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்கள் எப்பவுமே சூட்சும ஞானம் அதிகங்க. அதனால்தான் வீட்டில் பெண்களை போற்றி வாழுங்கள் அப்படின்னு சொல்றோம். நீங்க அவங்களுக்கு அடங்கி போக வேண்டாம், அடக்கமா இருந்தாலே போதுமே. அதைத்தானே நாங்க கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் பெண்கள் எப்படியோ எத்தனையோ சாதிப்பார்கள். அந்த குழந்தைக்கு அருள் செய்கிறாள். சத்தியவான் சாவித்திரி கதைக்கு வாங்க. என்ன நடந்தது சத்தியவான் சாவித்திரிக்கு? சத்தியவானை யமன் காலம் முடிந்தது என்று இழுத்து கொண்டு போய்விட்டான். நாமெல்லாம் அதற்காக காரணியான் நோன்பு என்று செய்து அன்னைக்கு எந்த வெள்ளாடை சாப்பிடலாமா உப்படை சாப்பிடலாமா என்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பக்தியை மனதிலே வளர்க்க வேண்டும். சக்தி எனும் தீ நம்முடைய உள்ளங்களில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். சத்தியவானை காலன் இழுத்து கொண்டு போய் விட்டான். யமதர்மராஜன் வருகிறான். சாவித்திரி நோன்பு நோற்று கொண்டே இருக்கிறாள். காட்டுல என்ன கிடைக்கும்? 2 காராமணி கிடைக்கிறது. அதை வச்சு ஒரு அடை தட்டி நோன்பு நோக்கிறாள். அங்கே இவளுடைய நோன்பிற்கு தவத்தை மெச்சி காலன் அங்கே யமதர்மராஜன் வருகிறான். வந்து உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்கிறார். உடனே அவள் சொல்லுகிறாள், எவ்வளவு சூட்சும புத்தி பாருங்க. நாமளா இருந்தா உடனே இது வேணும் அது வேணும்னு கேட்போம். அவ ரொம்ப அழகா கேட்கிறா, நான் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு கோரிக்கை பாருங்கள். கணவன் இறந்த பிறகு ஒரு பெண் பத்தினி எப்படி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் இந்த வரத்தை கேட்டால் என்ன அர்த்தம்? முண்டம் மாதிரி வேலை செய்கிறிய யமதர்மராஜா, எனக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு உடனே மனமகிழ்ந்து வரம் தந்தோம்ட்டு போயிட்டான். அப்புறம் தான் யோசிக்கிறான், அடடா பிள்ளை பெறணும்னாக்கா இவனுக்கு உயிர் கொடுக்கணுமே. சத்தியவானுக்கு உயிரை கொடுத்து திருப்பி அனுப்புறான். இப்படி போன உயிரை மீட்டு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய பெண்கள். இந்த பாரதத்திலே வாழ்ந்தவர்கள் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணகியை எடுத்துக்கொள்ளுங்கள், சீதையை எடுத்துக்கொள்ளுங்கள். சீதை என்ன சொல்றாங்க? கம்பராமாயணத்துல சீதையை போல ஒரு கேரக்டர் பார்க்க முடியுமா? எப்பேற்பட்ட சீதை! அதாவது சர்வமும் சக்திமயம் என்ற இந்த தலைப்புல ஒரு உன்னதமான உட்பொருள் இருக்குங்க. அதாவது சில இடங்களில் சக்தி தன்னுடைய வீரியத்தை காட்டுகிறாள். தன்னுடைய சக்தியை காட்டுவதும் சக்திதான். ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதும் ஒரு ஆற்றல் தான். அதற்கு தான் அதிகமான சக்தி வேணும். அதை செய்தவள் சீதை. என்ன செய்கிறாள்? மாற்றான் சிறையிலே இருக்கிறாள். அனுமன் வந்து சொல்லுகிறான், என்னுடைய தோள்ல ஏறி உட்கார்ந்துக்கோ, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். முடியாதுரா. என்ன நினைச்ச நீ? நான் என்ன இங்க பயந்தா உட்கார்ந்துருக்கேன்? ஆரம் தாழ்திரு மார்பருக்கு அமைந்ததோர் தாரம் தான் அலளேனும். நாமும் பொண்டாட்டின்னு நினைக்க வேணாம். தயாவெனும் ஈரம் தான் அகத்தில்லை என்றாலும் அவன் மனசுல ஈரம் இறக்கம் எதுவும் இல்லைனா கூட பரவாயில்லடா. அவன் வீரம் காத்தலை வேண்டென்று வேண்டுவாய். அவனுடைய வீரத்தை காப்பாத்திக்க சொல்டா போடா. ஏன் அப்படி சொன்னா? அவளால முடியாதா? என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? அல்லல் மக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும். இந்த இலங்கை மட்டும் இல்லடா, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். கற்புக்கு அந்த சக்தி உண்டு. என் சொல்லினால் சுடுவேன். தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். தூக்கி போட்டுட்டு இங்க என்னை அடக்கி உட்கார்ந்து தவம் பண்ணி கொண்டிருக்கின்றேனே, இதுதான்டா தவம். நான் சர்வமும் சக்திமயம் என்ற தலைப்பு கொடுத்ததற்கு காரணம், ஒவ்வொரு வீட்டிலும்
சக்தி என்பவள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். நீங்க கோவிலுக்கு போய் அவளை வழிபடணும்னு அவசியம் இல்லை. தாயாக இருக்கிறாள். அழகா பாடல்ல சொல்லுவாங்க, ஒரு தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நாளெல்லாம் பட்டினியாய் கிடந்திடுவாள், ஒரு நாழிகை நம்பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இளைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ வைத்திடுவாள், அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ? அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையேன்னா. அம்மா அம்மான்னு சொல்லணும், அப்பதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அம்மாவை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்? அந்த தாய் உருவாக்கியவன் தான் வீரன் சத்ரபதி சிவாஜி. ஒரு தாய்க்கு கட்டுப்பட்டு தான் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவர், சாதாரண மனித ஆத்மாவாக இருந்தவர், ஒரு தாயால் தான், ஒரு கஸ்தூரிபாய் என்ற ஒரு தாரத்தினால் தான் உலகத்திற்கே மகாத்மா என்ற உன்னத நிலைக்கு போயிருக்கிறார். அதனால்தான் அந்த நாராயணியை பற்றி சொல்லுகின்ற பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்திலே சொல்லுவார்கள், தேவி பாகவதத்திலே சொல்லுவார்கள், அந்த தாய் ஏக ரூபிணி, ஒரே ஒரு ரூபம்தான், 2 வேலையை பண்ணுவா. ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு இணைப்பு சேர்ப்பாள். 3 வேதத்தின் உட்பொருள் ஏக ரூபிணி, 2 பேரை ஒன்று சேர்ப்பவள், 3 வேதங்களை கடந்தவள். 3 வேதம் என்பதுன ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தை ஒதுக்கி விடுகிறார்கள். அந்த தேவி பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு விளக்க உரை இது. 4 விஷயத்தை அவள் கடந்து வந்திருக்கின்றாள் என்று சொல்லுகிறோம். 5 இந்திரியங்களிலும் இருப்பவள், பஞ்சபூதத்திலே குடிகொண்டிருப்பவள், அறுசுவையிலே இருப்பவள், 7 இசையாய் இருப்பவள், அஷ்டமா சித்திகளை எல்லாம் நம் உள்ளத்திலே கைவருவதற்காக கெட்ட குணங்களை போக்குபவள், நவரசங்களை தருபவள், 10ஆவதாக சொல்ல வேண்டும் என்றால் 10 முகங்களை உடைய ஒரு காளியாக காட்சி தருபவள். அவள்தான் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த ஜெகன் மாதா ஒரு வீட்டில் தாயா இருக்கா, சில வீடுகளில் தாரமா இருக்கா. அந்த தாரமாக இருப்பவளுடைய கடமையை நாம் நிமிஷத்துல குறைச்சிட முடியாது. கண்ணதாசன் எழுதுறார், ரொம்ப அழகா எழுதுகிறார். என்ன தெரியுமா? நான் பட்டக்கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து, அடை பட்டக்கடன் எதுவும் இல்லை 1000 இருந்து, செல்வம் 1000 இருந்து, என் கை பிடித்தவள் வந்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ, என் காவலுக்கு இவள் நின்றாள் அந்த கடன் தீர்ப்பேனோ, என் சேவைகள் இவள் செய்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ, எந்த கடனிலும் ரொம்ப பெரிது கொண்ட மனைவியின் சேவை, அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை என்று எழுதுகிறார் கண்ணதாசன். எண்ணி பாருங்கள், இதைத்தான் பாரதி சொன்னான், மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ மதிகெட்டீரே, காதல் தரும் சக்தியே மனைவி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் என்று பேசினான் பாரதி. இப்படி நம்முடைய வாழ்வியல் உதாரணங்களை எடுத்துக்கொண்டே போகலாம். கண்ணகியாக இருந்தாலும் சரி, சீதையாக இருந்தாலும் சரி, திரௌபதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் என்ன சொல்லுகிறாள்? துச்சாதனன் ஆடையை பற்றி இழுக்கின்றான், துரியோதனன் அங்கே சிரித்து கொண்டிருக்கின்றான், இவள் 5 கணவன்மார்கள் நெட்டை மரங்கள் என நின்றும் புலம்பிக் கொண்டிருந்தார், இது பெட்டை புலம்பல் பிறர்க்கு உதவுமோ நாம் பாரதி. அந்த பாரதி எழுதுகிறான், திரௌபதி எப்படி தெரியுமா சபதம் வைக்கிறா? யாரை முன்னிறுத்தி வைக்கிறா தெரியுமா? வேற எந்த தெய்வத்து மேல வச்சா கூட அவ சபதத்தை முடிக்க மாட்டா. ஆனால் எதை தெரியுமா வைக்கிறாள்? ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன், பாவி துச்சாதனன் சென்னீர், அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை இரத்தம் மேவி 2ம் கலந்து குழல் மீதி நீர் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான், இது செய்யும் முன்னே முடியேன். பராசக்தி மேல அவள் தன்னுடைய சபதத்தை செய்கிறாள். பாரதியார் பராசக்திக்கு ஒரு விண்ணப்பத்தை விடுக்கின்றார். என்ன விண்ணப்பம் தெரியுமா? மகாசக்திக்கு ஓர் விண்ணப்பம், எண்ணிய முடிதல் வேண்டும். நம்ம நினைச்சது நடக்கணும்னாக்க பராசக்தி தான் வழி வகுக்க முடியும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய நின்முன், அதாவது பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின்முன் விலக வேண்டும் என்று வேண்டுகின்றார். ஒரு சூரியனை பார்த்து பனி உருகுவதைப் போல, தாயே உன்னை பார்த்தவுடன் என்னுடைய பாவமெல்லாம் பறந்தோட வேண்டும் என்று வேண்டுகிறார் என்று சொன்னால் அதுதான் மனித வாழ்க்கை. நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன்,
பெண்கள் எங்கெல்லாம் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நிச்சயமாக தேவாதி தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வடமொழி ஸ்லோகம் இருக்கிறது. எத்ர நாரியந்து பூஜ்யந்தே தத்ர ரமந்தி தேவதாக. எத்ர நாரியந்து, நாரியனாக பெண், எத்ர என்றால் எங்கெல்லாம், எத்ர நாரியந்து பூஜ்யந்தே எங்கெல்லாம் பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தத்ர ரமந்தி தேவதாக, தேவதைகள் எல்லாம் அங்கே அதை மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். எனவே பெண்கள் பூஜிக்கப்பட வேண்டியது வீட்டில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் மட்டுமல்ல, நாட்டில் மட்டுமல்ல, ஏட்டில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தான். அதனால்தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்பு வந்தவுடன் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்துதான் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதை கொடுக்கிறான் என்று சொன்னால், வாழ்விக்கக்கூடிய அமுதை கொடுப்பதற்கு கூட ஒரு பெண்தான், பெண் வடிவம்தான் தேவைப்படுகிறது. அதனால்தான் அபிராமி பட்டர் சொன்னார், இந்த பெண் கடவுளை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும்? தனம் தரும், செல்வம் தரும், தனம் தரும், செல்வம் தரும், எல்லாம் சொல்லிவிட்டு நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும். எல்லாம் யாருக்கு தரும்? அன்பர் என்பவர்க்கே. மனதில் அந்த தாயை நோக்கி அன்பு செலுத்துபவர்களுக்கு கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று கூறியதை பார்த்தால், சர்வமும் சக்திமயம் என்ற ஒரு இனிய தலைப்பின் மூலமாக இந்த சக்தி, இந்த பேசுவதற்கும் எனக்கு சக்தியை அளித்திருக்கிறாள், கேட்பதற்கு உங்களுக்கும் சக்தியை அளித்திருக்கிறாள், அவள் எங்கும் பரம்பொருளாக வியாபித்திருக்கிறாள் என்று சொல்லி சக்தியை வழிபடுவோம், சகல வளங்களும் பெறுவோம் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.